கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலே விசேஷமாக ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்து இந்த ஒரு நாட்களிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் சபையினுடைய தூதர் பிரதர் ரசல் எழுதின 6வது வால்யூம் இருக்கு இல்லையா, புது சிருஷ்டி என்கிற ஒரு வால்யூமிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பாடத்தினுடைய சாரம்சங்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். சரியா? ஸோ புது சிருஷ்டி புஸ்தகத்தை படித்தவர்களுக்கு தெரியும், அதில் நிறைய தலைப்புகள் இருக்குது. புது சிருஷ்டியினுடைய அழைப்பு, புது சிருஷ்டியுடைய ஞானஸ்நானம், புது சிருஷ்டியுடைய சத்துருக்கள், புது சிருஷ்டியினுடைய பெற்றோர்களுடைய கடமைகள். ஸோ அந்த ஒரு சீரீஸில் பார்த்திங்கன்னா புது சிருஷ்டியின் பூலோக கடமைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம சிறிது நேரம் நம்ம சிந்திக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ பிரதர் ரசல் எழுதின அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணவெல்லாம் முடியாது. சரிங்களா? அது நமக்கு புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த புது சிருஷ்டியின் பூலோக கடமைகள் என்ற ஒரு தலைப்பில் பிரதர் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆவிக்குரிய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய தொகுப்பை மட்டும் இப்போ நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசுகிற ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்காது. சரிங்களா? புது சிருஷ்டியின் பூலோக கடமைகள் இது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்காது. ஆனால் இதை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது, அதாவது ஒரு பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கும்போது இப்போ நம்ம என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்ததிலிருந்து நம்ம புது சிருஷ்டியாக நாளுக்கு நாள் வளர்றோம் இல்லையா. அப்போ அந்த புது சிருஷ்டியாக நாளுக்கு நாள் வளரும்போது இந்த பூலோகத்துக்குள்ளே தானே சுற்றிட்டுருக்குறோம். அப்போ இந்த பூலோகத்தில் ஒரு புது சிருஷ்டியாக நம்முடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா. அந்த அடிப்படையில் ஒரு புது சிருஷ்டி பூலோகத்துக்குள்ளே வாழும்போது அல்லது சமுதாயத்தின் மத்தியில் வாழும்போது, சபையின் மத்தியில் அவர்களுக்கென்றே ஒரு ஒழுங்குகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, புரியுதுங்களா. அப்புறம் உரிமைகளும் உண்டு. அப்போ அது என்னங்கிறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இந்த சப்ஜெக்ட் ஏன் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு அன்றாட வாழ்க்கையில் உலகத்தோடு ஒட்டி போகும்போது, சமுதாயத்தோடு பழகும்போது சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு முடியறதில்லை. இது சரியா இது தவறா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய அளவு. இன்னொன்று, வேத ஆராய்ச்சி ரொம்ப கம்மி அல்லது வேத படிப்பு ரொம்ப கம்மி. அப்போ வேதத்தை அதிகமாக நம்ம படித்து அதை நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சம் வச்சுருந்தோம்னா, சில வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் அல்லது எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்படி தான் எடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்கும். ஏன்னா தேவன் அந்த வசனத்தின் மூலம் அதை கைட் பண்ணுவார். சரியா? ஸோ அந்த அடிப்படையில் அவர் எந்த வசனத்தை கொண்டு அவர் ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி நம்ம கவனிக்கும் போது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துடைய பின்பகுதி இருப்பார். அதாவது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க. சமுதாயத்திலேயே சொல்கிறார், யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சால் தீமை செய்யாதீங்க, எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள் அப்படிங்கிறார். ஒரு சமுதாயத்தில் நாமும் ஒரு அங்கம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வரும்போது, இந்த சமுதாயத்தில் நமக்கென்று சில பொறுப்புகள் இருக்குங்கிறார். சரியா? அந்த பொறுப்புகளை அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் சமுதாயத்துக்குள்ளே எதை செய்தாலுமே ஜென்டலாக பண்ணுங்கள், யோக்கியமானது எதுவோ அதை செய்யுங்க. அதுதான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குமா, அது பிரீதியாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்போது நம்ம நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லுவோம், பேங்க் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சமுதாயத்தோடு ஒட்டி நிறைய நடவடிக்கைகள் இருக்கும். அப்போ அந்த நடவடிக்கைகள் நம்ம இருக்கும்போது சில நடவடிக்கைகள் நம்முடைய புது சிருஷ்டியை பாதிச்சிடும், அது வளர விடாமல் தடுத்துரும் இல்லையா. அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தேவன் சொன்ன அந்த ஆவிக்குரிய கனிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதில் அன்பு ரொம்ப முக்கியமானது. அந்த அன்பை எப்பொழுதுமே நம்ம மைண்டுக்குள்ளே வச்சிருந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு புது சிருஷ்டியாக நம்ம நடந்து கொள்ள முடியும். அதனால தான் பாருங்கள், ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பு கூற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு நீங்கள் கடன் படாதீங்கிறார். கடனே வாங்காதீங்கிறார். அது ஒரு முக்கியமான விஷயம்.
ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லும்போது அன்பு கூறுகிற கடனை இல்லாமல், அப்போது கடன் என்ன திருப்பி கொடுக்கறது. அப்போ அன்பு கூறுகிற கடன் என்ன அர்த்தம்? நம்ம அன்பை மட்டும்தான் கொடுக்கணும், அது மட்டும்தான் திரும்பி வரணும். வேறு எந்த கடனும் நம்மக்கிட்ட நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இங்கே சொல்கிறார். அப்போ இந்த பூமியில் நம்ம வாழும்போது கடன் வாங்காமல் எப்படிங்கிறத இருக்கிறதுன்னு கேட்போம். அதுக்கு கடன் வாங்குகிறோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய தேவைக்கு மேலே ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்தோம்னா அதற்கு பெயர் தான் கடனா. புரியுதுங்களா? தேவைக்கு மேலே ஒன்று எதிர்பார்த்தோம்னா அதுக்கு மேலே தான் கடன். அப்போ அதை நம்ம வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியல, அது நிறைய சிக்கல்களில் மாட்டிக்கிறோம் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அன்பு கூற கடனை இல்லாமல் வேறு கடனை நீங்கள் வாங்காதீங்க. ஆனால் இதே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் தான் சொன்னதை செய்வத ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்களுக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதம். உபாகமம் 15:6 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். சொல்றார் பாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. இது எப்போ அப்படின்னா, நீ பர்ஃபெக்டாக இதை செஞ்சு முடிச்சின்னா தேவனுடைய ஒரு ஆளுகைன்னு ஒன்று வரும்போது அங்கே நீ இந்த மாதிரி இருப்ப. அதனால தான் அடுத்த வசனம், நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் என்ன செய்யறதில்லை, ஆளுவதில்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க இருந்த காலத்திலேயே தேவன் சொன்ன ஒரு விஷயம், நீ கடன் கொடுப்பேங்கிற. அப்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது தேவனுடைய கீழ்ப்படிதலுக்குள்ளே ஒருத்தர் போயிட்டாங்கனாலே அவங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுக்குற நிலைமையில் தான் இருப்பாங்க, அவங்க கடன் வாங்குற நிலைமையில் இருக்க மாட்டாங்க. சரியா? அப்போ அந்த கீழ்ப்படிதல் என்ன இருக்குது? போதுமென்ற மனமுடனே கூடிய தெய்வ பக்தி இருக்குது. அதனால தான் அமெரிக்கன் ஸ்டைலில் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்கிறார், இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு $1 சம்பாதிச்சிங்கன்னா அந்த $1 அளவாக செலவு பண்ணி பழகுங்கிறார். இது நம்மளால் முடியுமா? இல்லையா? 10 ரூபா சம்பாதிச்சா 50 ரூபாய்க்கு செலவு வைக்கிறோம் இல்லையா? அப்போது இதுதான் ஒரு சமுதாயத்தில் நம்ம நடந்து கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கிளியராக என்ன கவனிக்கணும்னா, $1 செலவு பண்ணால், $1 சம்பாதிச்சா அந்த $1 செலவு மட்டும்தான் பண்ணணுமா, அதுதான் ரைட் அப்படிங்கிறார். அப்போ இது புது சிருஷ்டிக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். $1 சம்பாதிச்சா $1 தான் நம்ம என்ன பண்ணோம், செலவு பண்ணணும். அப்போது அதுக்கு மீறி ஒரு திடீர்னு ஒரு செலவு வருது, என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல தான் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் பிதாவாகிய தேவன் மேலே ஒரு அளவற்ற நம்பிக்கை வச்சுருக்கணுமா. சரிங்களா? அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்வோம், இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள்ளே நம்மளை வழி நடத்தும் போது நம்ம சரியாக தேவனிடத்தில் நம்ம வழி நடத்தப்படுவோம். அதனால் ரசல் பிரதர் அவருடைய காலத்தில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது நம்ம ஒரு வருமானம், நம்ம இன்கம் நமக்கு வருமானம் வருதுன்னு வச்சுங்க, அதில் கட்டாயமாக ஒரு பகுதியை சேமித்து வைக்க சொல்கிறார். எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு $1 தான் செலவு பண்ணுறோம், ஆனால் திடீர்னு அதுக்கு மேலே ஒரு செலவு வந்துருச்சுன்னா அது ஏற்கனவே நம்ம சேமிப்பில் இருந்துன்னு வச்சுங்க. இப்போ நம்ம அந்த நாளைக்குரிய $1 தான் செலவு பண்ணுவோம், மற்ற சேமிப்பை நம்ம அதுக்கு பயன்படுத்திக்குவோம். ஆனால் இது எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னா, உலக பிரகாரமான சேமிப்பை பற்றி அவர் பேசலை. கவனிக்கலாம். நிறையா பணம் பேங்க்கில் நிறையா போட்டு வைக்கிறது, டெபாசிட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு ஏதாவது அவசர தேவைகளுக்கு ஒரு சில சேமிப்புகள் நம்ம சேமிப்பு வைக்கணும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் கட்டாயமாக செய்யணுங்கிறார். ஆனால் இதெல்லாம் நமக்கு நடக்குதான்னு பாருங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறோம், வர்ற வருமானத்தில் இன்றைக்கி அநேக சகோதரர்கள் வேலை செய்யக்கூடிய ஊழியர் செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு நமக்கு தெரியும், மேக்சிமம் யாருக்கிட்டையும் சேவிங்ஸ் இருக்காது, சேவிங்ஸே இல்லை. வர்ற வருமானமெல்லாம் எதுக்கு போயிடுது, ஊழியத்துக்கும் மற்ற காரியங்களுக்குமே போயிடுது. ஆனால் ரசல் பிரதர் ஒரு சஜஷன் கொடுக்குறார். காரணம் என்ன, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம யாருக்கிட்டையும் போய் கையேந்து நிற்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? யாருக்கிட்ட அப்போ கையேந்து நிற்கிறதுன்னா கடன் வாங்குறது. அப்போ நமக்கு ஒரு சேவிங்ஸ் இருந்ததுன்னா யார்கிட்டையும் நம்ம கடன் வாங்க வேண்டியது இல்லையா? இது ப்ராக்டிக்கல் லைஃப். இது நம்ம இந்தியாவுக்கு பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது வேறு. நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த சப்ஜெக்டை மட்டும் சாராம்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்தியாவில் நமக்கு இருக்கிற வருமானத்துக்கு மீறி செலவு தான் அதிகமாக ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த ஒரு ஐடியாவை நம்ம மைண்டில் எப்பொழுதுமே வைக்கணும், அது ரொம்ப நல்லது. சரியா? அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒருத்தர் கடன் வாங்கிட்டார், நிறைய கடன் வாங்கிட்டார். இப்போ அவர் இறந்து போயிட்டார்னு வச்சுங்க. அப்போ அந்த இறந்து போயிட்டா அந்த இறந்து போன அந்த ஒரு அவங்களுடைய ஒய்ஃப் விதவையாகிடுவாங்க இல்லையா?
அப்போ அவங்க விதையாக ஆகிட்டாங்கன்னா அந்த கடனை அவங்க திருப்பி செலுத்தணுமா? இதுக்கு வந்து வேதாகம சட்டத்தில் ஏதாவது நமக்கு விடை இருக்கா என்று சொல்லி கவனிக்கும் போது இது சத்தியத்தினுடைய அடிப்படையில் பிரதர் ரசல் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்னென்னா, அவர்கள் அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது யார் வாங்கினது? அவங்களுடைய கணவர் வாங்கின கடன், அதை மனைவியோ அவர் பிள்ளைகளோ திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் சில ஃபைனான்சியல் செல்லாம் அந்த மாதிரி இருக்குது. மேக்சிமம் அப்படி செய்கிறாங்க, அது ஒரு சில இடத்துல செய்கிறதில்ல. ஆனால் தார்மீக அடிப்படையில் பார்க்கும்போது அப்படி செய்ய வேண்டியதில்லைங்கிறார். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் யோசிக்காமல் சில விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம். புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையெடுத்து கொடுத்து பிணைப்படுகிறான். என்ன சொல்றார்? புத்தியினன் தன் சிநேகிதனுக்காக கையடித்து கொடுத்து பிணைக்கப்படுகிறான். அது என்னது? கையடித்து கொடுத்து பிணைக்கப்படுகிறான். திருவிழியத்தில் அது ரொம்ப கொஞ்சம் கிளியராக இருக்கும். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, நீதிமொழிகள் 22-26. கையெடுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. என்ன சொல்றார்? நீங்க கையெடுத்துனா கையெழுத்து போட்டு, புரியுதுங்களா, உன்னுடைய சைன் அல்லது உன்னுடைய அடையாளத்தை வச்சு கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்கள் ஒருவன் ஆகாதே. புரியுதுங்களா? புரியுதா? என்ன சொல்றாருன்னா, இன்னொருத்தர் வாங்கக்கூடிய கடனுக்கு நீ ஷூரிட்டி போடாதேங்கிறார். இது பைபிள்லயே இருக்கு. ஷூரிட்டி போட்டுறாதே. அப்போ இன்னொருத்தர் கடன் வாங்குறாங்க அப்படின்னாலே அவங்க தேவைக்கு மேலே வாங்குறாங்க. அவர்கள் சத்தியத்தின் அடிப்படையில் அது இருக்காது கட்டாயமாக. சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்க தேவைக்கு மேலே எதையும் செய்ய மாட்டாங்க, புது சிருஷ்டி. அப்போ அதை செய்கிறாங்கன்னா நீ அவங்களுக்காக ஷூரிட்டி போட்டுறாதே, மாட்டிக்குவேங்கிறார். இது ஒரு புது சிருஷ்டி, அதாவது ஒரு அன்பு. இதில் கொஞ்சம் பொருந்துமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருந்துற மாதிரி தெரியல. சகோதரனுக்காக எதை கொடுக்க சொல்லுது பைபிள்? ஜீவனையே கொடுக்க சொல்லுது. அதே பைபிள் தான் இதையும் சொல்லுது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, நீதிமொழிகள் 11:15. அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். சொல்லிட்டார், அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். அப்போ அந்நியனுக்காக பிணைப்படுபவன் சொல்லப்படுறது. அப்போ நம்ம அறிமுகம் இல்லாமல், நமக்கு ரொம்ப பெரிய அளவில் பழக்கம் இல்லாமல், யாராவது நம்ம சொந்தக்காரரோ அவங்க தேவையில்லாமல் நம்மளை மாட்டி விட்டுருவாங்களாம். இந்த மாதிரி ஷூரிட்டி போடுங்க, புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஏதாவது ஒன்றில் சிக்கனம்னா அவ்வளோதான். அதனால தான் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அன்புக்குரிய சகோதரர்களுடைய 6ஆம் அதிகாரம் சொல்கிறார், என் மகனே, உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய் மொழிகளில் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளில் பிடிபட்டாய். அதனால் இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால், பார்த்தீங்களா, சிக்கிட்டேன்னு சொல்கிறார். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஏன்னா ஒரு புது சிருஷ்டி என்பவர் ஊழியத்தை மட்டுமே மையமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவார். அந்த புது சிருஷ்டிக்கு எந்த விதமான வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள், உலக பிரகாரமான நெருக்கங்கள் வந்துச்சுன்னா அவன் புது சிருஷ்டி வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையை அவன் சரியாக கொண்டு போக முடியாது. ஏன்னா இந்த புது சிருஷ்டி ஏற்கனவே சத்தியத்து நிமித்தம் நிறைய பாடுபட்டு கொண்டிருக்கிறான், நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் மறுபடியும் தேவையில்லாமல் ஏதோ ஒருத்தருக்கு போய் அவங்களுக்கு ஷூரிட்டி போட்டு ஒரு ஒரு மற்ற விஷயத்தில் தலையிட்டுட்டு சிக்குண்டுட்டா ரொம்ப கஷ்டம். அதனால் நீ உன்னை தப்பி வைத்துக்கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமிக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கோ. என்ன சொல்கிற, முதல் வேலையாக அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கோங்கிறாங்க. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காரணம் என்னென்ன அடுத்து பாருங்கள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாமளும் கடன் வாங்கக்கூடாது, கெப்பாசிட்டிக்கு மீறி, புரியுதுங்களா? அதே சமயத்தில் மற்றவர்கள் கடன் வாங்குற போது அவர்கள் உலகப்பிரகாரமான ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னு ஒரு அந்நியர் நாம் ஏதோ அவங்களுக்கு உதவி செய்கிற பேர் வெளின்னு போய் எங்கேயாவது மாட்டி கையெழுத்து போட்டோம்னா நல்லா சிக்கிடுவோம். அது என்னத்தை மெயினாக பாதிக்கும்னா நம்முடைய புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையை அது பாதிக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணுமா. அவருடைய பாணியில் சொல்கிறார் இங்கிலீஷில், இப்போ நமக்கு பிரெட்டு பட்டர் ரெண்டு இருக்குது, இதை தான் அவங்க சாப்பிடுவாங்க மெயினாக.
அப்போது சில நேரத்தில் பட்டர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணி பழகிக்கணும்னு சொல்கிறாருன்னா, இப்போ இன்றைக்கி உங்கள் வீட்டில் பட்டர் இல்லையா, பட்டர் இல்லாமல் அந்த ஒரு ப்ரெட்டு சாப்பிட பழகிக்கங்கிறார். இதுக்கு வந்து நிறைய உலக பிரகாரமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது போதும் என்ன இருக்குதோ அதில் வாழ்க்கை நடத்தி பழகணும். அதுதான் ஒரு புது சிருஷ்டியை சமுதாயத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். என்ன இருக்குதோ அதில் வாழ்க்கை நடத்தணும். பட்டர் இல்லையா, ஓகே, ப்ரெட்டை மட்டும் நான் சாப்பிட்டு இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கி திருப்தி ஆகிக்கிறேன் இல்லையா, இது ஒரு வகை. இன்னொன்று, இது நம்முடைய பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்முடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்களே, அதாவது இது எப்படி இருக்குன்னா, நம்மை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை, அது உணவு பழக்க வழக்கங்கள் முதல் கொண்டு கட்டுப்பாடான வாழ்க்கையில் நம்ம இருக்கணும். அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு செய்யும்போது அதை தாராளமாக செய்யணுங்கிறார். இது தாங்க புது சிருஷ்டி. புரியுதா? நம்ம வந்து நமக்கு செய்யும்போது கட்டுப்பாடாக இருக்கணும். நம்ம கம்மியாக சாப்பிட்ணும், மற்றவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். நம்ம கம்மியாக அனுபவிக்கணும், மற்றவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். இதுதான் ஒரு புது சிருஷ்டி. புரியுதுங்களா? அப்போது தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிற அந்நிய ஜனங்களுக்கு நாம் நிறைய நன்மை செய்கிறவர்களாக இருக்கணுமா. இதுதான் புது சிருஷ்டிங்கிறார். இந்த மாதிரி கோணத்துலலாம் நம்ம பைபிளில் பார்க்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள்லாம் நம்ம சபைக்குள்ளே தான் அதிகமாக எப்படி புழங்க வேணுங்கிறத அதிகமாக பார்க்குறோம். ஆனால் உலகத்தோட நம்ம ஒட்டி போகும்போது இதெல்லாம் ஒரு பயங்கரமான தேவனுக்கு பிரியமான குணமாக. அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள் சொல்கிறார். யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும், புரியுதுங்களா, யார் நம்முடைய இடத்துக்கு வந்தாலும் அவர்களை அன்போடு உபசரித்து பழகணும். நமக்கு இருக்குதோ இல்லையோ, இது ஒரு புது சிருஷ்டியினுடைய அருமையான கேரக்டர். சரிங்களா? அதனால தான் அடுத்த வசனம் பாருங்கள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. எபிரேயரில் படிக்கிறோம் இல்லையா, 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் தேவதூதரையும் உபசரித்து உண்டு. இந்த தேவதூதரையும் உபசரித்தது உண்டுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் உண்டு. பட் இந்த சப்ஜெக்டில் நம்ம அவர் சொன்ன பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம் இல்லையா. ஸோ எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு குட் ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்கிறோம் இல்லையா, நல்ல ஒரு கவனிப்பு, நல்ல ஒரு விருந்தோம்பல் தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனையோ சகோதரர்கள் சத்தியத்து நிமித்தம் பாடுபடும் போது, கஷ்டப்படும் போது நாம் எப்படி அவர்களை பார்க்கணும்னு வேதம் சொல்லுது பாருங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நினைச்சுங்கிறார். கட்டப்பட்டவர்களைப் போல நீங்களும் அதே மாதிரி இருங்க, கட்டப்பட்ட நிலைமையில். அப்போ ஒருத்தருக்கு அடித்தா எப்படி வலிக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்கிறவர்களாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ பூலோகத்தில் சும்மா நடமாடுறது நம்முடைய வேலை இல்லை. நடமாடும் பொழுதே மற்றவருடைய கஷ்டங்களை புரிஞ்சுட்டு அந்த கஷ்டத்தில் நம்ம இருந்து பார்க்கணும். அடுத்த வசனம். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. சில பேர் மற்றவங்க படுற மாம்சத்திலேயோ இருதயத்தில் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இவங்க வந்து அதை பார்த்து ரொம்ப ரொம்ப இவங்க பரிசுத்தவான்கள் மாதிரி தங்களை ரொம்ப உயர்த்தி மேன்மையாக பேசுவாங்க. எதை உணர மாட்டாங்கன்னா, நம்மளும் அதே சரீரத்தில் தான் இருக்கிறோங்கிறது தெரியுறது இல்லையா. அதே அடி நமக்கு விழுந்தா யோசனை பண்ணி பாருங்கள். இன்னொருத்தருக்கு விழுகிற அடியை பார்த்து ஒருத்தர் கேவலமாக பேசிட்டோம்னு வச்சுங்க, அந்த அடி நமக்கு திரும்ப விழுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ தெரியும் அந்த வலி. அந்த வலியை மற்றவர்கள் அனுபவிக்கும் போதே அதே வலியை நம்ம அனுபவித்து பழகணுமா? அதுதாங்க புது சிருஷ்டி. அப்படியே நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் பாராட்டிட்டு நான் பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு போகிறதல்ல புது சிருஷ்டி. மற்றவருடைய வழியை புரிந்து கொள்ளணும். மற்றவர்கள் கட்டப்படும் போது அவர்களோட நீங்களும் என்ன பண்ணுங்க, கட்டப்படணும். பவுல் அதானே சொல்கிறார், சந்தோஷப்படுகிறவர்களுடைய சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட அழுங்கள் சொன்னாரா இல்லையா. அப்போ இதுதாங்க வந்து தேவனுடைய பிள்ளைகள். பட் அதே சமயத்தில் நல்லா புரிஞ்சுக்கலாம், அப்படி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், அதாவது தங்களை முற்றிலும் வருத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும், மற்றவர்களை முற்றிலும் கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஊதாரித்தனமாக நம்முடைய பணத்தையோ பொருளையோ செலவு பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக
தேவையில்லாத காரியத்துக்காக நிறைய பணம் செலவு பண்ணுறது. அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அதை தேவன் வந்து மேலிருந்து அதை பார்க்குறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வந்து தேவனுடைய பிள்ளைகளோடு நம்ம பழகும்போது கவனிச்சிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் இந்த கருத்துக்களே நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டி யாருடைய வீட்டுக்கும் கூப்பிடாமல் போகக்கூடாதுங்கிற. இது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு ஸ்டைலாக கூட இருக்கலாம் இல்லையா? அவங்கெல்லாம் ப்ரோக்ராம் போட்டு தான் வருவாங்க. இப்போ நம்ம ஊரினுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி இல்லை இல்லையா? எப்போ வேணாலும் நம்ம சகோதரர் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பொழுதுமே நம்ம சகோதரருக்குள்ள ஒரு 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 நல்ல ஒரு இணக்கம் இருக்கணும். அதே சமயத்தில் என்ன இருக்கணும்? ஒரு கேப் இருக்கணுமா. அந்த கேப் தான் நம்மளை இணக்கத்துக்கு வழி நடத்துங்கிறார். அந்த கேப் என்னன்னு சொன்னால், யார் வீட்டுக்கு நீங்கள் அழையா விருந்தாளியாக போகாதீங்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எம்மாவூர் சீஷர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பேசிட்டு போனாங்க இல்லையா? பேதுருவும் மத்தேயுடைய அப்பா கிளையோப்பா இவங்கடா அவர் உயிர் தெழுந்து அன்றைக்கி அந்த நாளில் அவங்க வந்து எம்மாவூருக்கு போயிட்டுருக்குறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடவே போகிறார். நிறைய தீர்க்க தரிசனங்கள் வெளிக்காட்டிட்டு போகிறார். கடைசியில் அவங்க வந்து வருந்தி கேட்டாங்களாம் தங்குங்கன்னு சொல்லி. அதனால தான் ஆண்டவர் அங்கே இருக்கிறதுக்கு அவர் சம்மதிச்சாராம். அப்போ அவங்க வருந்தி கேட்டதுனால தான் அவர் ஆண்டவர் சம்மதிச்சார் அப்படிங்கிறத பிரதர் ரசல் கொடுக்குறார். அதனால் நீங்கள் கூட யார் வீட்டுக்கும் கூப்பிடாமல் போயிடாதீங்க. அவங்க கூப்பிட்டா நீங்கள் போங்க. பட் அதே சமயத்தில் ஒவ்வொரு சகோதரன் சகோதரி மத்தியிலையும் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, எக்ஸ்ட்ரா உரிமை என்றைக்குமே எடுத்துக்காதீங்கிறார். ஒரு ஆவிக்குரிய நம்ம ஆவிக்குரிய உறவினரோட நம்ம எப்பொழுதுமே அந்த உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில பொருள் அவங்க பொருள் இருக்குன்னா டக்குன்னு அதை எடுத்துடக்கூடாது. அது அவங்க பொருளுங்கிறார். அது அவங்க பொருள், அவங்க கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கங்க. இல்லை எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி நீங்கள் எடுத்துடாதீங்க. இதெல்லாமே ஒரு புது சிருஷ்டி வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இப்போ கவனிக்க வேண்டியது. இது வந்து நம்ம இந்தியாவுடைய கல்ச்சருக்கு சிலது பொருந்தாதுன்னா இப்போ அதுக்கு பொருந்தி வர்ற மாதிரி கல்ச்சர் மாறிப்போச்சு. சின்ன விஷயத்தில் கூட நிறைய பேர் கோவப்படுறாங்க, கோவிச்சுக்கிறாங்க. உண்மையா இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் கூட டாலரேட் பண்ண முடியறதில்ல. அப்போ இந்த மாதிரி இருந்துட்டா என்ன ஆகும்? அந்த கேப்பில் நம்ம அப்படியே ஜென்டலாக இருந்துட்டு போயிடலாம். அதுக்கு அவர் வந்து அங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது நம்ம கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இல்லை, ஒவ்வொரு பாயிண்ட்டாக அவர் கொடுத்துட்டு வரார். அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பொருத்தி பார்த்தா போதும். அடுத்தது சொல்கிறார், ஒரு புது சிருஷ்டி தம்முடைய வாழ்க்கையில் ஈடுபடும் போது மற்றவங்களை போல் நீங்கள் நாளைய தினத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நாளைக்கு அந்த ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். பாருங்க, இதுக்கு இந்த பாயிண்ட் அவர் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறார். அது ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு வார்த்தை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ யார் கவலைப்படுறதுன்னு கேட்போம். நாளையை படைத்தார் பாருங்க, அவர் தான் கவலைப்படணும். புரியுதா? அப்போ நாளைய தினத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. நாளைக்கு பிறந்தா உயிரோடு இருந்தால் நம்ம இதை செய்யலான்னு தான் வசனம் இருக்கு. அப்போ நாளைய தினம் நம்ம கையில் இல்லை, யார் கையில் இருக்கு? தேவன் கையில் இருக்கு. அப்போ அவரு கவலைப்படுவாருங்கிறார். அந்த பாயிண்ட் தான் அவர் கொடுக்குறார். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படுமா. இது என்ன எக்ஸ்ட்ரீமில் போய் சொல்கிறாருன்னா, அந்த நாளைய தினம்ங்கிற ஒரு தினம் இருக்குது பாருங்கள், அது வந்து தேவன்கிட்ட கேட்குமா, தேவனே இப்போ நாளைக்கு இந்த புறப்போது, இப்போ நான் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுறது, அது கவலைப்படுமா. அதனால் அந்த நாளுக்கு நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோமா, ஓகே, அதோட நீங்கள் வந்து தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுங்கிறார். அதில் முக்கியமாக அந்த கருத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, காட் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் அஸ் அப்படின்னு சொல்கிறார். எப்பொழுதுமே நம்ம அது தமிழில் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது தேவன் நம்மை நினைத்து கொண்டிருக்கார். இது வந்து தேவன் எப்பொழுதுமே நம்மை நினைத்து கொண்டிருக்கார், இதுதான் அதனுடைய டிரான்ஸ்லேஷன். ஆனால் இதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவன் எப்பொழுதும் நம் நினைவாகவே இருக்கிறார், நம்மளையே நினச்சிட்டு இருக்காராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
நாம் கூட சில நேரத்தில் நம்மளை நினைக்க மாட்டோம், மற்றவங்களை நினச்சிட்டு ஏதோ அவங்க பிரச்சனைக்கு ஏதோ நினச்சிட்டு இருப்போம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளை நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரா, எப்பொழுதுமே நம் நினைவாகவே இருக்கிறேங்கிறார். அதனால் நமக்கு வரப்போகிற வந்துற பிரச்சனை எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவருடைய கையில் இருக்கிறோம். அப்படி கீழே போட்டு மிதிச்சிருவாரா? மனுஷன் மிதிப்பான். கவனிங்க, உலக ஜனத்தார் மிதிப்பார்கள், சில நேரங்களில் சகோதரர்கள் மிதிப்பார்கள். தேவனும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காலும் மிதிக்க மாட்டாங்க. தூக்குறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? நம் நினைவாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு தேவனே சாட்சி. அதனால் இதுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதனால தான் தேவன் இந்த பூமியில் மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாலேயே பாருங்கள், அவர் எப்படி கவலைப்பட்டிருக்கிறாருங்கிறதுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவன் சாப்பிட்றதுக்கு உணவை தயார் பண்ணிட்டார். இந்த பூமியில் புற்பூண்டுகளை முளைக்க வச்சாரா இல்லையா? இன்னும் மனுஷன் பிறக்கவே இல்லை. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தேவையானவைகளை எல்லாம் முளைக்க பண்ணிட்டார். நடக்குதா இல்லையா? ஏற்ற காலத்தில் மழை பெய்யுதா இல்லையா? சரியான டைம் வரும்போது அந்த அறுவடை நடக்குதா இல்லையா? எல்லாமே நடந்துட்டுருக்கு. 4 சீசன் கொடுத்தார் ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் இல்லையா? அந்த 4 சீசனில் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் சீசன் தப்பிடுச்சு, அது மனுஷனாலே. அதே சமயத்தில் மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அவன் வேலை செஞ்சு அவன் உடம்பு இருக்கக்கூடிய காரியங்களை அவன் டெவலப் பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் அவன் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு தாங்க தேவன் இரவு பகலை வச்சார் இல்லையா? இரவு பகலை தேவன் வச்சதனுடைய நோக்கமே என்ன? மனுஷன் பகல் முழுவதும் அவர் வேலை செய்யணும், நைட்டில் அவன் ரெஸ்ட் எடுக்கணும். யோசனை பண்ணி பாருங்க, 24 மணி நேரம் பகலாகவே இருந்தால் நம்மளால் தாங்க முடியுமா? அல்லது 24 மணி நேரமே நம்ம இருட்டாக இருந்து எப்படி இருக்கும்? அப்போது இவைகளை நம்ம சிந்திச்சோமா? இல்லையே. நமக்காகவே தேவன் சிந்தித்த நினைவுகள் அது தேவனுடைய திட்டங்களாகவும் இன்னைக்கு வசதி வாய்ப்புகளாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்போ இத்தனை விஷயங்கள் தேவன் நமக்கு செய்யும்போது நாம் அப்போ பாருங்கள், தேவன் இதை அளவாக தான் செஞ்சுருக்கார். ஒரு பூமி போதும் நமக்கு இல்லையா? அப்போது இதுக்கு நீங்கள் 50 பூமி செஞ்சு எல்லாம் 1000 பேர்த்து ஒரு பூமியிலையும் 5000 பேர்த்து ஒரு பூமியிலையும் தேவன் வைக்கலையே. அப்போ தேவன் ஏற்ற காலத்தில் ஏற்ற விஷயத்தை அவர் செய்யும்போது நாம் கூட இந்த பூமியில் செய்யக்கூடிய எல்லா விஷயமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கணும். அதற்கு காரண காரியங்கள் இருக்கணுங்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமியில் தேவையில்லாத செலவுகளை எல்லாம் நம்ம தவிர்க்கணுமா? புரியுதுங்களா? அதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறார். இந்த அப்பம் 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 புருஷர்களுக்கு கொடுத்தார் இல்லையா? அதில் 12 கூட மிச்சமாச்சு இல்லையா? எதுக்கு அதை என்ன பண்ணாங்க? அதை ஏன் மிச்சப்படுத்தினாங்க? அதோட நிறுத்திருக்கலாம் இல்லையா? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். அந்த 12 கூடைய அவர் நிரப்புனதுக்கு காரணம் என்ன? மறுபடியும் ஜனங்கள் அதாவது போகிறாங்க. போகும்போது அவங்க போகிற வழியில் ஏதாவது அவங்களுக்கு பசிச்சதுன்னா உடனடியாக இதிலிருந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். அப்போது எந்த வகையிலையும் ஒரு பிரயோஜனமாக இருக்குது. அதே சமயத்தில் அங்கே வழிப்பிரயாணத்தில் போகிறக்கு அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற ஒரு விஷயம். அதை மைண்டில் தான் வச்சு தான் அவர் 12 கூடைகளை அனுமதிச்சிட்டார். அப்போ தேவையில்லாத செலவுகளும் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் அளவான ஒரு சிந்தனையில் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அப்போ அவங்க விசுவாசிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ நமக்கு ராஜாவாக வந்திருக்கார் அப்படின்னா அவர் நம்முடைய தேவைகளை சரியான நேரத்தில் சந்திப்பாருங்கிற ஒரு மகா பெரிய ஆழமான விசுவாசம் இருக்கணும். அதுக்கு தேவன் ஏற்கனவே நமக்கு என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? மகா உன்னதமான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்காரு. ப்ரிஷியஸ் ப்ராமிசஸ். எத்தனை வாக்கு தத்த வசனங்கள் படிச்சிருக்கோம். அப்போ இவைகள் எல்லாமே நம்ம நல்லா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தேவனுடைய வழியில் நம்ம செல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு தலைன்னு தேவன் சொல்லிட்டார் இல்லையா? அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுக்குள்ள யாரும் நுழைஞ்சிடக்கூடாது. நல்லா புரியுதா? அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதில் யாரும் நுழைஞ்சிடக்கூடாது. இது எப்படி அவருடைய பாணியில் சொல்கிறாருன்னா, இந்த மற்ற எந்த காரியமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட போட்டி போட முடியாதுங்கிறார். புரியுதுன்னா? அப்போ இயேசு கிறிஸ்துவோட பணம், பொருள், உலக ஸ்நேகம், நம்ம வளர்க்குற நாய்க்குட்டி, கணவன், மனைவி,
பிள்ளைகள் நிறையா. புரியுதுங்களா? எதுவுமே கிறிஸ்துவோட என்ன செய்யக்கூடாது, போட்டி போற்றக்கூடாது. இவை எல்லாவற்றுக்கும் மேலே கிறிஸ்து மேலே நிற்கணும். அவர் தான் நமக்கு தலை. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கீழ்ப்படியணும். ஸோ அவர் இந்த லிஸ்ட்டில் எது உங்களுக்கு தேவைன்னு சொல்கிறார், எது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறார், இது நமக்கு ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எது முக்கியம், எது முக்கியம் இல்லை, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? எது நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கிறிஸ்துவுக்கு மேலே இதை கொண்டு போய் வச்சிடக்கூடாதுங்கிறார். சரியா? இந்த லிஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், இதை கொண்டு போய் முன்னாடி வச்சோம்னா என்ன ஆகிடும், அந்த பொருள் அல்லது அவர்கள் சொல்கிறபடி கேட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ என்ன நடக்கும், நம்ம புது சிருஷ்டி லைஃப்லேருந்தே வெளியே போக வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்கிற மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் நான் ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் நீ உன்னிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு எனக்கு வான்னு சொன்னார், என் பின்னாடி வான்னு சொன்னார். அவனுக்கு அதுக்கு மனசில்லை, அவர் சொன்ன விஷயம் அவனுக்கு புரியல, அதனால் அவன் மனஸ்தாபப்பட்டு போயிட்டான். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் நமக்கு தெரியும் இல்லையா, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையிறது ஈஸின்னா. புரியுதுங்களா? அப்போ அதே தான் இன்றைக்கி நம்ம அந்த பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்துட்டோம். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐஸ்வர்யவானுக்கு நிழலாக பார்க்குறோம். ஒரு பெரிய பணக்காரன் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதானா முடியும், அது ஒட்டகம் அந்த ஊசி வாசலில் போகிற மாதிரியெல்லாம் பார்த்துட்டோம். பட் அதே சமயத்தில் இது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிற போது, நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு வா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீ கூட நம்ம கூட நினைக்கலாம், நம்மக்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே விற்கிறதுக்கு. நிறைய சகோதரர்கள் சத்தியத்தில் வந்தவங்க இன்றைக்கி ஒரு சிலர் மட்டும்தாங்க வசதியாக இருக்காங்க. ஒரு சிலருக்கெல்லாம் சொந்த வீடு கூட கிடையாது இல்லையா, பொருள் எதுவுமே இல்லை. அவங்களுக்கெல்லாம் பரவாயில்லைங்க, இப்படியே வேணா வந்துடலாம். ஆனால் கொஞ்சம் வசதி உள்ளவர்களுக்கு இது ஒரு என்னதான் ஒரு போராட்டம் தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். வசதி திடீர்னு ஒருத்தர் ஒரு 50 லட்ச ரூபா போட்டு ஒரு வீடு கட்டிட்டாருன்னு வச்சுங்க, கட்டியாச்சு. கட்டி முடிச்சா அடுத்த வாரமே எப்படி திடீர்னு கொரோனா வந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பூகம்பம் விழுந்துச்சுன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள். அப்போ நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு கட்டி தான் என்ன பிரயோஜனம்? ஆனால் நம்ம எப்படி சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம், ஏதோ இருக்கிறதுக்கு ஒரு வீடு அப்படியே ஒரு வாடகைக்கு இருந்துட்டு அப்படியே போயிடலாம், அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். என்ன இருந்தாலும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் இல்லைங்களா, உடனே நம்ம அதுக்கு 4 பேர் ஆமாம் ஒரு வீடு வேணும் சொல்கிறோமா இல்லையா. ஆனால் அதே சமயத்தில் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கி வீடு இல்லாமல் இருக்காங்க. அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள், சமுதாயம். யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ இதெல்லாம் எதுக்காக இதை சொல்ல வர்றார் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலையும் தேவனையும் கிறிஸ்துவை முன்னாடி வைக்கணுமா. அப்படி வச்சாதான் தேவனுக்கென்று ஊழியம் செய்யணுங்கிற எண்ணம் வரும். அதனால தான் நமக்கு சொல்கிறார், சோம்பேறியே நீ எங்கே போய் கற்றுக்கோ, நீ எறும்பு நிலத்தில் போய் கற்றுக்கோ. அது கோடை காலத்தில் சேர்த்து வைக்கும், மழை காலத்தில் ஃப்ரீயாக இருக்கும்னா. இன்றைக்கி நமக்கு அறுவடை காலம், கோடை காலம். இப்போவே நம்ம என்னென்னவெல்லாம் இந்த பூமியில் சேர்த்து வைக்கணும். ஆக்சுவலாக பூமியில் சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம வரல, பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்போ பரலோகத்தில் ஒன்று சேர்த்து வைக்கணும்னா இந்த பூமியில் எல்லாத்தையும் இழக்கணும், அதில் நம்முடைய சுறுசுறுப்பை காட்டணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். உலக பிரகாரமான காரியத்தில் போய் பொருள் சம்பாதிக்கலையும் இடம் சம்பாதிக்கலையும் நம்முடைய சுறுசுறுப்பை காட்டிடக்கூடாது. நம்ம சுறுசுறுப்பே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போவதற்குரிய ஆயத்தம். அதுக்கு இந்த பூமியில் நிலையை இழக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கணும். சரி, இது ஒரு வகையான விஷயம். அடுத்தது, ஒரு சமுதாயத்துக்குள்ளே போகும்போது சில கேள்விகள் கேட்டிருக்காங்க மூத்த சகோதரர் ரசல் பிரதர். அதை பேஸ் பண்ணி அவர் பதில் சொல்கிறார். இப்போ இந்த பூமியில் இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய சங்கங்கள் இருக்கு இல்லையா, நல சங்கம், முன்னேற்ற சங்கம் இல்லையா, போக்குவரத்து சங்கம், அப்புறம் வேறு என்ன சங்கம் சொல்லலாம், அப்புறம் நிறைய ஆசிரியர் சங்கம், இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ தேவனுடைய உண்மையான புது சிருஷ்டி இந்த சங்கத்தில் போய் வேலை செய்யலாமா? இதான் கேள்வி. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இப்போ நாம் இருக்கிற சங்கம் என்ன சங்கம் சொல்லுங்க, என்ன சங்கம்? என்ன சங்கம்? வேத மாணவர் சங்கம் இல்லையா, ஒரு சபை.
நீங்கள் ஒரு கட்சியை எடுத்துங்க, ஒரு கட்சியில் ஒருத்தர் மெம்பராக இருந்துட்டு இன்னொரு கட்சியில் போய் அவர் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க? இந்த கட்சியிலிருந்து எடுத்துருவாங்க. கட்சியிலேயே ஒழுங்கு இருக்கு. இன்னொரு கட்சியில் போய் யாராவது, அதாவது அந்த கட்சிக்காரரோட சேர்ந்தாலும் இம்மிடியேட்டாக டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க பாருங்க. அந்த ஒழுங்கு இருக்கா இல்லையா? மனுஷன் அந்த ஒழுங்கை கடைப்பிடிக்கும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓடக்கூடியவர்கள். நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் அதுக்கு போயிட்டு இருக்கணும். நம்முடைய மீட்டிங் அங்கே போகணும். நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய காசு பணம் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கணும். அதற்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு சங்கத்தில் சேர்ந்துட்டு அந்த சங்கத்திற்காக நம்ம வேலை செஞ்சோம்னா தேவனுடைய திட்டத்தில் நம்முடைய பங்கை நாம் இழக்க வேண்டியது இருக்கும். அதனால் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளைகள் எந்த சங்கத்திலையும் ஆக்டிவ் மெம்பராக இருக்கக்கூடாதான். இதெல்லாம் நமக்கு பைபிளில் வேறு சப்ஜெக்ட்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் தான் பேசணும். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் என்றைக்குமே கவர்மெண்ட்டை எதிர்த்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது? போராட்டமெல்லாம் பண்ணக்கூடாது. இது நம்ம வேலை இல்லைங்கிறார். புரியுதுண்ணா? போராட்டம் பண்ணுறது, மறியல் பண்ணுறது, போய் கல்லெடுத்து அடிக்கிறது, அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். பட் இருந்தால் கூட சில நேரங்களில் பலருடைய நிர்பந்தத்துக்காக பயந்துட்டு, மனுஷனுக்கு பயந்துட்டு அதை செஞ்சுருவோமா? ஒரு போராட்டத்தில் போய் கலந்துக்குவோம். யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு சத்தியத்தில் உண்மையாக தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தில் நின்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை ரோட்டில் நின்று ஒழிக அப்படின்னு சொன்னால் தேவன் எப்படி பார்ப்பார்? சரி, இப்படியெல்லாம் நம்ம போகலின்னா நமக்கு நிறைய சலுகைகள் எடுத்துருவாங்களே. எடுக்கட்டும். உங்களுக்கு பதவி பட்டம் போயிடுமே, போகட்டும். கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை எண்ணும் என்று எண்ணினேன். பைபிளில் வசனம் இருக்கு. பவுலை விட நீங்க பெரிய பிசினஸ் மேனா? பவுலை விட நீங்க பணக்காரரா? எல்லாவற்றையும் குப்பையுமா நினைச்சார் இல்லையா? அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு? இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுன்னா தேவனுக்காகவும் அவருடைய குமாரனுக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகத்தான் நம்முடைய அனைத்து பிரயாசங்களும் இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு எந்த சங்கத்துக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது. தேவன் பார்க்கிறார், அருவருத்துருவார். நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் நம்முடைய சபை மக்கள் 99% இந்த மாதிரி சங்கங்கள் எல்லாம் போய் தங்கள் முழு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏதோ விவரம் இல்லாமல் மாட்டிட்டவங்க செய்வாங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, வெளியே வந்துருங்க, நாம் அதற்காக வேலை செய்ய வரல. நம்முடைய உயிர் தேவன் கையில் இருக்கு. நமக்கு என்ன செய்யணுமோ அதை தேவன் பார்த்துக்குவார். நம் நினைவாகவே இருக்கிறார். சரிங்களா? அப்போது இதை நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இவங்களெல்லாம் தேடி சப்போர்ட்டெல்லாம் தேடி நம்ம போக மாட்டோம். நமக்கு தேவையானதை தேவன் செய்வாருங்க. புரிஞ்சுங்களா? அடுத்தது இன்சூரன்ஸ் பண்ணலாமா கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லி நம்மளை கவுத்திடுவாங்க போட்டிருக்கே சுத்தமாக என்று கூட நாம் நினைக்கலாம். இன்சூரன்ஸ் பண்ணலாமா சொல்லுங்கள். 25 வருஷம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாமா? ஒரு புது சிருஷ்டி எல்ஐசி பாலிசி எடுக்கலாமா சொல்லுங்கள். எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஏன்னு சொல்லுங்கள். ஏன் எடுக்கக்கூடாது? எடுத்தால் தான் என்ன, ஒரு நன்மை தானே. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? சீக்கிரத்தில் இந்த உலகத்துக்கு முடிவு வருதுன்னு சொல்லிட்டு இல்லையா, 25 வருஷத்துக்கு பாலிசி போட்டால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்கள், என்ன அர்த்தம்? நம்முடைய தேவனையும் அவருடைய சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கலன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைங்க, ஃப்யூச்சருக்கும்பாங்க. ஃப்யூச்சரை பற்றி பேசப்படாது. ஏன்? நம்முடைய ஃப்யூச்சரே தேவனும் கிறிஸ்துவும் தான். எந்த சந்தர்ப்பத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள் இன்சூரன்ஸ் எடுத்துடக்கூடாது, இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துடக்கூடாது. சில பேர் கேட்பாங்க, ஓகே அது பாருங்கள், அதில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா பிரதர்? சில பேர் கேட்குறாங்க. இதுக்கு நீங்களே பதில் கண்டுபிடிச்சுங்க. இன்சூரன்ஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் அதனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய சித்தம் சீக்கிரம் உலகத்தை முடிக்கிறது. நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக சில நேரங்களில் நம்ம ஒர்க் பண்ணோம்னா அது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக போயிடுங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி இல்லை சில ஆசைகள் வருதுன்னா, மனுஷனுக்கு ஆசை, நம்ம செத்து போயிட்டால் நம்ம குழந்தைகளை யார் காப்பாற்றுறது? எத்தனை அனாதை குழந்தைகள் இன்றைக்கி இருக்கிறாங்க தெரியுங்களா?
இல்லையா? வெள்ளத்தில் பஞ்சத்தில் அடிபட்டு செத்து போன பெற்றோர்கள் அத்தனை பேர் போயிட்டாங்க. அந்த குழந்தைகளெல்லாம் அனாதையாச்சு. இன்றைக்கி அந்த அனாதையாக இருக்குதான்னு பார்த்தா சில குழந்தைகள் இன்னும் அனாதையாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. தேவன் அவர்களையும் பார்த்துட்டு தாங்க இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி எத்தனையோ அனாதை இல்லங்கள் இருக்கா இல்லையா? கவனிச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. இதில் என்ன விசேஷம்னா, அதிகமாக இப்படிப்பட்ட ஜனங்களை கவனிக்கிறவங்க கிறிஸ்தவங்க இல்லை. புரியுதுங்களா? மற்ற சமூகத்தினர் எத்தனையோ பேர் இந்த நன்மைகளை செய்கிறாங்க. அவங்க நல்லதுக்கு செய்கிறாங்களோ கெட்டது செய்கிறாங்களோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அதை நிமித்தம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நன்மை வருதா இல்லையா? இல்லையா? அப்போ பைபிள் படிக்காமையே சில நன்மைகளை அவங்க செய்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இவைகளெல்லாம் நம்ம ஏன் இதையெல்லாம் திருப்பி திருப்பி அவர் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இவைகளெல்லாம் தேவனுக்குரிய நமக்கும் தேவனும் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதை உரசி பார்க்குற விஷயம். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, ஆசைகள் அதிகமாக அதிகமாக தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உலகத்தை நம்பி நம்ம போயிடுவோம். அப்படி போகும்போது என்ன தெரியும் ஆகும்? ஆசைகள் அதிகமாகும், ஆடம்பரம் அதிகமாகுமா? புரியுதுங்களா? ஆடம்பரம் அதிகமாகும் போது ஆடம்பர செலவுகள் ஜாஸ்தி ஆகும். அதற்காகவே நம்ம அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். நம்முடைய பிரயாசங்கள் முழுவதும் அதுக்கு போயிடும். அதனால தான் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய ஆடம்பரமான வீட்டில் கூட இருந்துடக்கூடாது. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நம்ம எல்லாம் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவன் அப்படி நம்ம படைக்காதனால நமக்கு சோத்திரம் சொல்லிடும். ஏன்? ஒருவேளை அந்த மாதிரி இருந்துட்டோம்னு வச்சுங்க, அந்த நிலைமையிலிருந்து நம்ம கீழே வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு லக்ஸுரி பழகிருவோமா? புரியுதுங்களா? நம்முடைய வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவது ஒன்று, ஆடம்பரங்கிறது ஒன்று இருக்குது. வசதி வாய்ப்புகளை நம்முடைய சக்திக்கேற்ப மேம்படுத்துறது ஒன்றும் தவறில்லை. அது ஆடம்பரமாக ஆகும்போது அது என்ன ஆயிரும்? எக்ஸ்ட்ரா வேகன்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிடும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் இருக்கக்கூடிய இடம் முதல் கொண்டு தாங்கள் போடுகிற ட்ரெஸ்ஸு வரைக்கும் அவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாதான்? ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு கூட போட்டுறக்கூடாதான். கவனிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம போட்டு போனால் எப்படி இருக்கும்? திங்க் பண்ணி பாருங்கள். கோமாளி மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மெல்லாம் சாதாரண ஒரு துணி போட்டு உலகத்தில் போய் பழகிட்டோம். ஆனால் இன்றைக்கி பெரிய பெரிய போதகர்களே இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தாங்க போய் பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இன்னொன்று, இவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடலின்னா ஜனங்களும் வரமாட்டாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய பாஸ்டர், ஒரு போதகர்னா இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சிம்பிளாக இருந்து பழகும். போதும் என்ற மனமுடனே கூடிய தெய்வ பக்தி மாதிரி எப்பொழுதுமே இருக்கிற ட்ரெஸ் போதும், ஒரு சிம்பிளாக இருந்து பழகும். அடுத்தது, ஒரு புது சிருஷ்டி அரசியலில் ஈடுபடலாமா அல்லது அரசியல் பேசலாமா? இதெல்லாம் கேள்வியாக ஏன் கேட்குறோன்னா, அந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். அரசியல்ங்கிறது எது? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் யாரை பேஸ் பண்ணியிருக்குன்னா, சாத்தான் கொண்டு வந்த பேஸ் அது. புரியுதுல்ல? இப்போ இந்த அரசியலுக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த அரசியல் காரியங்களுக்கும் இந்த நடவடிக்கைகளுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. அதனால் திருச்சபையின் பிள்ளைகள் என்ன செய்யணுமா? இதில் ஈடுபடவும் கூடாது, இதை குறிச்சும் பேசக்கூடாதுங்கிறார். நம்ம வாய் அரசியல் பேசுவதற்கான வாய் அல்ல. நம்முடைய வாய் பற்றி நமக்கு மல்கியா தீர்க்கதரிசி எழுதுகிறார் இல்லையா, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே இல்லையா. அப்போ தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் எந்த காலத்திலும் அரசியல் பேசிடவும் கூடாது, அரசியல் காரியங்களை கலந்துக்கவும் கூடாது. அப்படின்னா ஓட்டு போடலாமா? இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஓட்டு போடலாமா? ஓட்டு போடலாமா வேண்டாமா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓட்டு போட கூடாது இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் ஓட்டு போட்டக்கூடாது. இப்போ இதை போய் நம்ம சொன்னோம்னா நம்மளை கட்டாயமாக ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்? ஓட்டு போடுதல் என்பது என்ன? நம்முடைய உரிமை. எல்லாரும் ஓட்டு போட்டு ஆகணும்னு சொல்கிறாங்க. இதை நம்ம போய் யாரையும் போய் நீ ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்ல போகிறது இல்லை. ரசல் பிரதர் இதை குறித்து எழுதும்போது இந்த காரியம் நமக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை.
ஏன் அப்படின்னா, ஏன் ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார் பாருங்க. 3 விளக்கம். ஒன்று, நம்ம ஓட்டு போட்டு இங்கே ஒன்றும் நடக்க போகிறது ஒன்றும் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, எந்த மாற்றமும் அரசியல் மாற்றமும் நம்ம ஒருத்தர் ஓட்டு போடுறதுல நடக்க போகிறதில்லை. மூணாவது, நாம் தேர்ந்தெடுக்கிற நபர் சரியான நபர்னு நமக்கு எப்படி தெரியும்? சரியான நபர் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க இல்லையா? அதனால் இதன் நிமித்தம் நம்ம இன்னும் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஓட்டு போடுறாங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களை உருவாக்குவதற்கு நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கிறோம்? 5ஆம் உலக பேரரசு பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த பேரரசுக்கு நம்ம அதுக்கு தான் நம்மளை தேவன் கூப்பிட்டுருக்காரு. அதனால் இந்த பேரரசு உருவாக்குவதற்கு நம்முடைய பார்ட்டில் என்ன தேவன் வச்சுருக்காரோ அதைத்தான் நம்ம இங்கே செய்யணுமே அல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்ம போய் அரசியல் பேசிக்கிட்டோ மற்ற காரியங்களை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் டோட்டலாக இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஈடுபடாதீங்கிற எதுக்கு சொல்லும்போது ஒரு வசனம் நமக்கு ஆதாரமாக கொடுக்குறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நீங்கள் அவர்கள் நடுவில் பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதீங்க. அப்போ இவைகள் எல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பாற்பட்ட விஷயம். எதெல்லாம் பார்த்தோம்? அரசியல் இருந்து, அந்த சங்கங்கள் இருந்து, ஆடம்பரத்திலிருந்து இல்லையா, ஆடம்பரமாக ட்ரெஸ் போடக்கூடாதுங்கிறது. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. அந்த மாதிரி ஆடம்பரமாக நம்ம ட்ரெஸ் போட்டோம்னா என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குது தெரியுங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, அழிவுக்குரிய சரீரத்தை கவனிக்கலாம், இந்த மாதிரி விலை உயர்ந்த ஆடைகளால் நம்ம அலங்கரிக்கக்கூடாதுங்கிறார். நம்முடைய சரீரமே அழிவுக்குரிய சரீரம். அப்படி ஒரு வேளை நம்ம சபையிலேயே அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தால் நமக்கு ஒரு பெருமை வந்துடுமா, மற்றவங்களை விட நான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படி ஒரு பெருமை. அப்புறம் ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கிறாங்க பாருங்கள், நம்மளை மாதிரி அதாவது ஒரு ஆடம்பரமாக ட்ரெஸ்ஸு போடாமல் பாவம் ஏதோ இருக்கிற ட்ரெஸ் போடுறாங்க. அவங்களுக்கு என்ன வரும்? ஆசை, பொறாமை வருமா? அதனால் தேவனுடைய பிள்ளைகள் புது சிருஷ்டி எப்படி என்ன பண்ணும்? தங்களுக்குரிய எல்லாவற்றையும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கணுங்கிறார். சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் சொன்னார், இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு நீங்கள் விலகி, இதெல்லாம் அசுத்தம்ங்கிறார், இதை நீங்கள் தொற்றாதீங்க. சரி, அது மட்டும் இல்லை, நம்ம ஃபிசிக்கலாக நம்ம உலகத்தோட ஒட்டி போகும் பொழுது நம்ம எந்தெந்த காரியத்தை செஞ்சிருவோம் அல்லது செய்யணும் அல்லது செய்யக்கூடாது. வாசிக்கலாம் பாரு, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் 13 அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். முன்னாடி வசனங்கள் கொஞ்சம் நீங்க படிச்சு பாருங்க. அதாவது எப்படி இருக்கக்கூடாதுங்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் போய் வீடு வீடா திரியறதும் பாருங்க, அலப்புகிறதும் வீண் அலுவல்காரிகள் அப்படின்னு சொல்ற சில சகோதரிகள் இப்படித்தான் இருப்பாங்க. வீண் அலுவல்காரிகள் என்ன அர்த்தம்? வீணான அலுவல். நமக்கு என்ன அலுவலோ அதை பார்க்காம அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க, மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. தகாத காரியங்களை பேசுகிறவர்களாக இருப்பாங்க. இப்போ சமுதாயத்துக்குள்ளே போகும்போது நம்ம நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அந்த கடமைகளை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு போகணும். வீண் அலுவல் அப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லைங்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நம்ம ஈடுபடும் போது நமக்கு இவைகள்லாம் கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அரசியல் பேசுறதுக்கு நேரம் கிடையாது, சங்கங்களில் போய் ஈடுபடுறதுக்கு நேரம் கிடையாது. நமக்கு இந்த நம்முடைய ஊழியத்தை சேர்க்கே நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது இல்லையா? அப்படி இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எல்லாம் நம்ம சமுதாயத்தில் போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் உங்களில் ஒருவனும் பாருங்க, கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது. இது சமுதாயத்தில் நம்ம இப்படி தான் இருக்கணுமா? கவனிக்கலாம். இதில் 2 பாயிண்ட் நமக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. கொலைபாதகன், திருடன். ஆனால் நிறைய நேரங்களில் பொல்லாங்கு செய்கிற எண்ணமெல்லாம் வருமா? சகோதரருக்கு விரோதமாக,
அல்லது நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாராவது நமக்கு பாதகம் பண்ணிட்டா அவங்களுக்கு விரோதமாக பொல்லாங்கு செய்கிற எண்ணம் வருமா? அப்புறம் அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுகிறவன். அப்போது என்ன சொல்கிறாரு? நமக்கு என்ன வேலையோ அதை மட்டும்தாங்க தேவனுடைய பிள்ளைகள் செய்யணும். பிரதர் ரசல் சொல்வார், ஐ ஆம் டூயிங் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் அப்படிம்பார். என்னுடைய அப்பாவுடைய வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். நமக்கு அதுதாங்க வேலை. நமக்கு என்ன வேலை? தேவனுடைய வேலையை செய்கிறதாங்க வேலை. இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னா தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வருமானம் தேவை. அதுக்காக நான் ஒரு வேலை செய்கிறேன். அந்த வேலைக்காக இந்த வேலை செய்கிறேன். அப்போ என்னுடைய வேலை இது முக்கியமல்ல, தேவனுடைய வேலை முக்கியம். அதைத்தான் சொல்கிறார். அப்போ இதை செய்யாமல் நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணிடுவோம், யாராவது தேவையில்லாமல் வீட்டுக்கு ஏதோ ஒன்றுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இருக்காது, நம்முடைய புது சிருஷ்டிக்கு நமக்கு சம்மந்தம் இருக்காது. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு பயந்துட்டு அல்லது அவங்களுக்கு சப்போர்ட் என்னைக்காவது நமக்கு தேவைப்படுமேங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவோம், சில நேரத்தில் அவர்களோட போய் அந்நிய காரியங்களை தலையிட்டுருவோம். அதில் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு தெரியுங்களா? நிறைய சகோதரர்கள் அதில் கஷ்டப்பட்டுருக்காங்க. சில நேரத்தில் எல்லாம் சொல்லுவோம், வேண்டாம் பிரதர் அப்படிலாம் போகாதீங்க, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பிரதர், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. கடைசியில் போய் சிக்கிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, பிரதர் ஐயோ பயங்கரமாக சிக்கிட்டேன் பிரதர், தெரியாமல் போய் மாட்டிட்டேன்பாங்க. ஏன் அதை செய்கிறீங்க? முதல்ல இதை விட்டுருங்க. அதைத்தான் சொல்கிறேன். அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். எந்த விஷயத்திலையும் சாத்தானுடைய டிவைஸ் இருக்குது பாருங்கள். சாத்தானை தேவன் கட்டினாலும் அவனுடைய கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் இங்கே தான் இருக்கு. அவன் விதைச்சிட்டு போயிட்டான் ஏற்கனவே. ஸ்திரீயினுடைய வித்துக்கும் பிசாசனுடைய வித்துக்கும் தான் இப்போ சண்டை. பிசாசனுடைய வித்து நம்மளை சுற்றில் இருக்கு. அவன் ஏற்கனவே விதைச்சிட்டான். இப்போ நம்ம கூட அது சண்டை போடுது. அதனால தான் சொல்கிறார், உங்களுக்கு என்ன பிஸ்னஸோ அதை மட்டும் பாருங்கள், வேறு எந்த வேலையும் பார்த்துறாதீங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாமா? பொண்ணு பார்க்குற கூட்டிகிட்டு போவாங்க. நமக்கு ஒரு வேலை, கடவுளுக்கு வேலையை செஞ்சுட்டு இருப்போம். திடீர்னு ஒரு 2 தயவுசெய்து கொஞ்சம் வாங்க போயிட்டு வரலாம். நாம் என்ன பண்ணுவோம், சரி பொண்ணு பார்க்குறதுக்கு தானேட்டு போயிடுவோம் இல்லையா? அங்கே போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவோம். இது நான் உதாரணமாக சொல்கிறேன், தயவுசெய்து பொண்ணு பார்க்குறது மட்டுமே நினச்சிக்க வேண்டாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவனுடைய பிள்ளைகள் பக்குவம் இல்லாதவங்க, வளராதவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நமக்கு அடுத்த ஏதாவது அந்நிய காரியத்தில் தலையிட்டுறாங்க. நமக்கு பைபிள் ஏற்கனவே படித்தோம் இல்லையா? நம்ம வழியில் போகும்போது நம்ம வேலையை செய்யாமல் மற்றவங்க வேலையில் தலையிட்டோம்னா அது நாய் காதை பிடிச்சி இழுக்கிற மாதிரின்னு ஒரு வசனம் இருக்குது, படிச்சிருக்கீங்களா? நாய் காதை பிடிச்சி இழுத்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? கொதறிடும். அந்த மாதிரி தான் நமக்கு என்ன வேலையோ அதை மட்டும்தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கணும். பாருங்கள், தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுகிறார், வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:12. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி எப்பொழுதுமே நீங்க எப்படி இருங்க? அமைதியா இருங்க. அப்புறம் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இந்த வசனத்தை ஏன் கோட் பண்றாருன்னா, நீங்க உங்களுக்கு என்ன வேலை அதை மட்டும் பாருங்க. அப்போ நமக்கு அடுத்த வேலைகளை நமக்கு எந்த வகையிலும் நம்ம நாட்டை செலுத்தக்கூடாது. சில நேரத்தில் நம்ம வீட்டில் உட்காந்துருப்போம், பக்கத்து வீட்டில் பாவம் ஏதோ பேசுவாங்க, உடனே போய் காது கொடுத்து அப்படி கேட்குறது, என்ன தான் பேசுகிறாங்க கேட்கலாமா? நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அது என்ன ஆவல்? இது மனுஷனுக்குரிய ஒரு கேவலமான ஒரு புத்தியா. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது? நம்ம வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கும், அதை போய் மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது? இதைய தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாராம். பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 7:3. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? அடுத்த வசனம். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? அடுத்த வசனம் பாருங்க. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. என்ன சொல்றார்? மாயக்காரனே சொல்றார். பின்பு பாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போறது. உத்தரம்ங்கிறது நமக்கு பழைய லாங்குவேஜ், அதனால நிறைய பேருக்கு அந்த உத்தரம்னே தெரியறதில்ல. ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உத்தரம்னா. பாருங்க, உன் கண்ணில் உத்தரம் இருக்கு, நீ என்ன பண்ற? உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுன்னு சொல்லிட்டு இருக்க. பாருங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுதாங்க உத்தரம். உத்தரம்னு என்ன? பெரிய தூண் கண்ணு மேலே உள்ளுக்குள்ளே போயிருக்குதான். அப்போது நம்மகிட்டே ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது. பெரிய தூணு நம்ம கண்ணில் இருக்குது.
இன்னொருத்தன் கண்ணில் போய் உத்தர சின்ன துரும்பு இருக்கேன்னு நீ பார்த்துட்டு இருக்க. இதுக்கு நம்முடைய மூத்த ஒரு சப்ஜெக்ட் எழுதும்போது சூப்பர் சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஒன்று சொன்னார், கவனிக்கலாம். அதாவது எந்த ஒரு மனுஷன் இன்னொருத்தன் குறைய கண்டுபிடிச்சி இது குறைன்னு ஒருத்தன் குறை சொல்லிகிட்டே இருக்கானோ அப்படின்னா புரியுதா, இன்னொருத்தன் கண்ணில் துரும்பு இருக்குன்னு சொல்கிறானோ அவன் கண்ணில் உத்தரம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? யார் இன்னொருத்தனை குறை பேசிட்டே இருக்கானோ அவன் உலகத்திலேயே அதிகமாக குறை உள்ளவன். பைபிள் சொல்லுங்க. அதனால தான் சொன்னார், மாயக்காரனே உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதல் எடு, அப்புறம் நீ மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கலான்னார். இது ஏன் இதை சமுதாய கடமைகளில் ரசல் பிரதரை கொண்டு வரார் அப்படின்னா, இது நம்ம என்ன பண்ணிடுவோம், உலகத்தோட ஒட்டி போகும்போதும் நம்முடைய பழைய மனுஷன் ஒர்க் அவுட் பண்ணி இந்த மாதிரி சில தவறுகளை நம்ம செஞ்சுருவோம். சபையோடு போகும்போது இந்த தவறுகளை செஞ்சுருவோம். காரணம் என்ன, நம்முடைய பழைய மனுஷன் நமக்குள்ளேயே இருக்கிறாங்க சாகர வரைக்கும். பழைய மனுஷனுக்கு புதிய மனுஷனுக்கு போராட்டம். பழைய மனுஷன் செத்து ஆகணும், புதிய மனுஷன் பொழைச்சி ஆகணும். அதுக்கு சில வசனங்கள் கொடுத்து இந்த சப்ஜெக்டை முடிக்கிறார். சில கருத்துக்கள் சொல்கிறார், அது ஒட்டி இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொலோசியர் பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு வசனமாக பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுதோ நீங்கள் நம்மளை பார்த்து சொல்கிறார், மூர்க்கமும் கோபமும் பொறாமையும் உங்கள் வாயிலே பிறக்கலாகாத தூஷண வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இது சமுதாயத்துக்குள்ளே நம்ம போனாலும் சரி, சபைக்குள்ளே போனாலும் சரி, ஒரு புது சிருஷ்டிக்கு என்ன வரக்கூடாது, கோபம், மூர்க்கம், பொறாமை, அப்புறம் வம்பு வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள் விட்டுறணும். அடுத்தது பொய் சொல்லாதீங்கிறார். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கொடுமை என்ன தெரியுங்களா, கவனிக்கலாம். ஒருத்தரை குற்றப்படுத்துவதற்கு சகோதரரே பொய் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. துணிகரமா பொய் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. செய்யலாமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா, பழைய மனுஷன் கூடவே இருக்கு. அதனால தான் சொன்னார், பழைய மனுஷனை நீங்க என்ன பண்ணுங்க, களைந்து போட்டு. இப்ப எப்படி மாற சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய். அப்போ தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ இந்த இடத்துல தன்னை சிருஷ்டித்தவருங்கிறது பிதாவாகிய தேவனா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா? இந்த இடத்துல யாராக மாற சொல்றார்? அவருடைய சாயலுக்கு மாறிடுங்கிறார். கவனிங்க, நம்மை சிருஷ்டித்தவர் யாருங்க? பிதாவாகிய தேவன். அவருடைய சாயலுக்கு நம்ம மாறணுமா? இப்போ கவனிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த உலக ஜனங்களை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் அவர் ஒரு ரொம்ப கஷ்டமான நிலைமைக்குள்ள தேவன் கொண்டு போக விரும்புகிறாரான்னா இல்லை. அல்டிமேட் பிளான் என்ன? எல்லாரையும் மரணத்திலிருந்து மீட்டெடுக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஏன்? அவர் அன்பு செலுத்துகிறார், எல்லாத்தையும் மேலேயும் எல்லார் மேலையும் இரக்கம் செலுத்துகிறார். அன்பு செலுத்துறதுனால கவனிங்க, அவர் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கிறதுக்கு அவர் என்றைக்குமே தயாராக இல்லை. பாடம் கற்பிக்க தயாராக இருக்கார், அனுபவத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். தேவன் எந்த காரணத்தை கொண்டும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, பொல்லாங்கு கொடுக்கிறவரும் அல்ல. அப்போ அவருடைய சிருஷ்டிப்பாக நம்ம மாறிட்டோம்னா இப்போ நாமளும் மற்றவர்களை என்ன செய்ய மாட்டோம், பொல்லாங்கு செய்ய மாட்டோம், பொல்லாங்கான காரியத்துக்குள்ளேயும் நம்ம போக மாட்டோம். இதுதாங்க சமுதாயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இருக்க வேண்டியது விஷயம். அதுக்கு அடுத்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கும் போது பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அதிலே கிரேக்கன் என்று இல்ல 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். நம்மெல்லாம் யாருங்க? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். பாருங்க, பிரியருமாய் கேரக்டர் எப்படி வரணும் பாருங்க. கோபம், மூர்க்கம் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு கவனிங்க, உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அப்படின்னா எப்பொழுதுமே இரக்கம், உருக்கம், மனத்தாழ்மை, சாந்தம் எப்பொழுதுமே இருக்கணும். அதை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, அப்புறம் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிங்க.
அடுத்தது, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். புரியுதுனா? பூரண சற்குணத்தின் கட்டு, அன்பை தரித்து கொள்ளணும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சமுதாயத்தில் போகும்போது, சபையிலே சரி சமுதாயத்திலே சரி, இப்படி தான் இருக்கணும். அடுத்த வசனம் பாருங்கள், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்காகத்தான் நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ இந்த பூலோகத்தை நம்ம வாழும்போது நமக்கென்று ஒரு ஃபேமிலி இருக்குங்கிறது நீங்கள் மறந்துட வேண்டாங்கிறார். நமக்கென்று ஒரு ஃபேமிலி இருக்கான். அந்த ஃபேமிலி நம்முடைய ஃபேமிலி, அது நம்முடைய சரீர அங்கம். அதற்காக நம்ம பாடுபடணும், எப்பொழுதுமே பாடுபடணும். அதனால தான் அவர் அதாவது கொலோசியருக்கு எழுதும்போது, நீங்கள் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அப்போ 2 விஷயம் தான் பண்ணுவோம். ஒன்று வார்த்தையில் பேசுவோம், இன்னொன்று கிரியை செய்வோம். இந்த 2 விஷயத்தில் என்ன செஞ்சாலும் தேவனையும் குமாரனையும் ஸ்தோத்தரிக்கிற விஷயத்தில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். அதைத்தான் அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, கடமை சமுதாயத்துக்குள்ளே வரும்போது ஒரு கணவன் மனைவி முக்கியமான ஒரு பங்கு. அப்போது ஒரு மனைவி எப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் நம்ம நிறைய விளக்கம் பார்த்துட்டோம். பட் இது இந்த கருத்து வர்றதுனால இந்த வசனத்தை பார்க்குறோம், அவ்வளோதான். மனைவிகளே கர்த்தருக்கேற்றபடி உங்கள் புருஷருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்கள். அப்போ ஒவ்வொரு சத்தியத்தில் இருக்கிற புது சிருஷ்டி மனைவிகளும் புரிதுன்னா கர்த்தருக்கேற்றபடி என்ன செய்யணுமா, அவருடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும். அதே மாதிரி புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் என்ன பண்ணாதீங்க, கசந்து கொள்ளாதீர்கள். அப்படின்னா கசந்துக்கு வாங்கன்னு அர்த்தம். அவங்க கசந்துட்டா கூட நீங்கள் கசந்து கொள்ளாதீங்க. ஏன்னா பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது, ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது. இப்போ அந்த பிரச்சனையை ஆரம்பித்து இப்போ உச்சி வரைக்கும் வந்தாச்சு. இப்போ பிரச்சனையை நாம் முடிக்கணும். நாம் முடிக்கணும்னா அந்த நிழல் இருக்குது பாருங்கள், ஆதாம் ஏவாள், 2ஆம் ஆதாம் 2ஆம் ஏவாள், அந்த நிழலை நம்ம கொண்டு வந்துட்டாலே அந்த நிழலில் தேவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்கிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். இது கட்டாயமாக புது சிருஷ்டி பெற்றோரை பற்றி தான் பேசுவார், அதில் எந்த மாற்றம் இல்லை. புது சிருஷ்டி பெற்றோருக்கு தான் எல்லா காரியத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியணும். ஏன், ஒரு புது சிருஷ்டி பெற்றோர் எப்பொழுதுமே தங்களுடைய பிள்ளைகளை புது சிருஷ்டியாக வளர்த்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், தங்கள் புது சிருஷ்டி பெற்றோர்கள் சொல்கிறபடி கேட்டு அதில் நடக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்துக்குள் இருக்கும்போது நம்ம ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப அடக்கி வைக்கணுங்கிறார். எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சமுதாயத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, புது சிருஷ்டி என்ன செய்யணும், அன்பு காட்டணும், தாழ்மை காட்டணும், எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம அடக்கி வைக்கணுமா. என்னவா இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரி, சொல்லுங்க பார்க்கலாம், என்னவா இருக்கும்? நாக்கு இல்லையா, நாவடக்கம். யாக்கோபு எழுதும்போது என்ன எழுதுறார், நிறைய வசனம் எழுதிட்டார். ஒரே நாக்கில் பிதாவாகி தேவனையும் துதிக்கிறோம். அப்புறம் பாருங்க, மனுஷரை சபிக்கிறேன்னு சொல்ல, தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஆக்சுவலாக தேவனுடைய சாயல் மனுஷன் இன்னைக்கு வந்துட்டானு இல்லை, ஆனால் புது சிருஷ்டி ஏதோ ஒரு அடிப்படையில் தேவனுடைய சாயல். அவங்க தாங்க சகோதரன். சில நேரத்தில் சகோதரையே சபிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதே வாயில் தேவனை துதிக்கிறோம், அதே வாயில் தேவனை புகழ்ந்து போடுறோம், சப்ஜெக்ட் பேசுகிறோம், அதே வாயில் அவர் அவ்வளோதாங்க நாசமாக போயிடுவார்னு சொல்லிடுறோம். சொல்கிறோமா இல்லையா. ரொம்ப ரொம்ப மோசமாக நம்முடைய உடம்புலையே ரொம்ப டேஞ்சரான ஒரு அவயவம்னு அது இதுதான் நாக்கு. கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் பேசுகிறோம், கூடவே சத்தியத்தில் இருக்கக்கூடிய நிலைமை இருந்துட்டு டக்குன்னு பேசிடுமா. எவ்வளோ மோசமான அவயவம் பாருங்கள். அதனால தான் சொல்கிறார், இது ரொம்ப அடக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ எதில் வளரணும், வாசிக்கலாம். எபேசியர் 6:10 வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பாருங்க, கடைசியாக சகோதரரே இதில் பலப்படுங்கள், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதனால தான் தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதானே செய்வோம் இல்லையா. அப்போ புது சிருஷ்டி சமுதாயத்துக்குள்ளே போகும்போது ஒரு புது சிருஷ்டியாகவே இருக்கணும். அப்படின்னா அந்த புது சிருஷ்டியாகவே இருக்கணும்னா புது சிருஷ்டிக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த சிந்தனை இருக்கு. அந்த சிந்தனையில் இருந்தால் தான் ரிமைன் உலகத்துக்குள்ளே போனாலும் புது சிருஷ்டியாக இருக்கணும். இதைத்தான் பவுல் எழுதும்போது அதுவும் எப்படி தான் ஆரம்பிக்கிற பாருங்க, கடைசியாக சகோதரரே அப்படி தான் ஆரம்பிக்கிறான். உண்மை உள்ளவைகள் இவைகளோ, எது உண்மை வசனம், ஒழுக்கம் உள்ளவை இவைகளோ, எது ஒழுக்கம் அவருடைய நீதி கற்பனை,
இல்லையா? நீதி உள்ளவைகளோ அந்த கற்பனையில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள். கற்புள்ளவைகள் எவைகளோ கிறிஸ்து பின்னாடி போகிற கீழ்ப்படிதல். அன்புள்ளவைகள் எவைகளோ, என்ன அர்த்தம்? அன்புள்ளவைகள் எவைகளோ சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு ஒருத்தருக்கு இருக்குங்கிற என்ன அர்த்தம்? பல முறை பல சந்தர்ப்பங்கள் இந்த சப்ஜெக்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஏதோ சபை மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது அன்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது அன்பு தான். இல்லாதவர்களுக்கு செய்கிறதெல்லாம் அன்பு தான். ஆனால் இந்த இடத்துல சொல்லியிருக்கிற பவுல் சொல்கிறார் பாருங்க, அன்பு, அதுக்கு அர்த்தமே வேறு. அகாப்பே அன்பெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குதுங்கிறத எதை வச்சு சொல்லலாம் தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் சொல்லுது. இப்போ ஒருத்தர் மனுஷன், இவர்கிட்ட அன்பு இருக்குது. இப்போ இவர்கிட்ட அன்பு இருக்குங்கிறது எதை வச்சு சொல்லலாம்? இவர் ஒருத்தருக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டார். அந்த பணத்தை வச்சு சொல்லிடலாமா? தன் சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார், சொந்த பந்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார், சொல்லிடலாமா? அல்ல. நிறைய பேர் அப்படித்தாங்க. கோடிக்கணக்கில் மற்ற ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் தங்களுக்கு ஆப்போசிட்டாக எதிர்த்து யாராவது வந்தால் கொன்னே போடுறாங்க, ஆள் வச்சு கொள்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேலை நடக்குது, நன்மை செய்கிறாங்க, அன்னதானம் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. இது அன்பா? அப்படின்னு அன்புக்கு ஒரு அளவு வேண்டாமா? அன்புள்ளவைகள் எவைகளோ கவனிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தெய்வம் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சகலத்தையும் நம்பும், தாங்கும், சகிக்கும், விசுவாசிக்கும். இதுதாங்க அன்பு. 10,000 ரூபா கொடுக்கறது அன்பல்ல. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் சொல்கிறார், அன்புள்ளவைகள் எவைகளோ எதெல்லாம் அன்பு அதையவே சிந்திங்க. நற்கீர்த்தி எதுவோ அதையவே சிந்திங்க. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. நமக்கு புண்ணியம் இல்லை, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அப்போ பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவதற்கு என்ன வழி, என்ன பண்ணலாம், அதை யோசிங்க. புரியுதா? அவருக்கு எப்படி புகழ் சேர்த்தலாம், அதை யோசிங்க. அதுதான் உங்கள் சமுதாயத்துக்குள்ளே போகும்போது உங்களுடைய மைண்டு அதை சிந்தனை பண்ணுங்கிற. நம்ம அதை தவிர மற்றெல்லாம் யோசனை பண்ணோம்னா, ஏன் அதை யோசிக்க சொல்கிறார்? இந்த பூமியிலேயே நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா? நம்ம யாத்ராமத்திலேயே கவனிச்சு பாருங்கள். அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஃபேமிலியில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஒழுங்கு கொடுத்தார் இல்லையா? அன்னைக்கு தனித்தனி அந்த ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, அதுக்கு ஒரு ஒழுங்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே இஸ்ரேல் ஜனங்கள், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள், நம்ம தனித்தனி ஃபேமிலி இல்லை, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி. நம்ம எல்லாருக்காகத்தாங்க ஒரே ஆட்டுக்குட்டி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது இல்லையா? அவர் இந்த பூமியில் வந்தபோது தன்னுடைய சொந்த தம்பி தங்கச்சிகளை அவர் கவனிச்சாரான்னு பாருங்கள். அவர் பாருங்கள், அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி சொல்கிறாங்க, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடைய பேச வேண்டும் என்று நிற்கிறாங்க பாருங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 47-48 பாருங்கள். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, தன்னுடைய கையை அப்படி நீட்டார் பாருங்க. கையை நீட்டி தம்முடைய சீசர்களுக்கு நேர நீட்டார் பாருங்க. இதுதாங்க ஃபேமிலி. சீசர்களுக்கு நேர நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. இப்போ நம்மெல்லாம் யாருங்க? ஒரே ஃபேமிலி இல்லையா? அப்போ அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகும்போது நமக்கென்று சில கடமைகள் இருக்குது, மென்டாலிட்டி இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதைத்தான் வசனத்தில் நமக்கு ஒவ்வொரு வசனமாக சொல்கிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என் தாயும் என் சகோதரியும் என் சகோதரனும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்ன? நம்ம வாழ்க்கையில் பிதாவினுடைய சித்தம் என்ன? நாம கிறிஸ்துவாக மாறுவது. இவ்வளோதான் சித்தம். அப்போ நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தம் அசுத்தம் போயிடணும். இதைத்தான் சொல்லும்போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமாக இருக்கும். துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் எப்படி இருக்கணுமா? வாசிக்கலாம். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். பார்த்தீங்களா? சுத்த ஜலத்தால் ஒருத்தர் கழுவப்பட்டு அவங்க சுத்தமாக இருப்பாங்க இல்லையா? புரியுதுங்களா? அப்போ சுத்தமாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுத்தமாக தான் பார்ப்பாங்க.
தங்களுடைய கடமைகளையும் பொறுப்பாக செஞ்சுருவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ரோமர் 13ஆம் அதிகாரத்தில், ஆகையால் நீங்கள் யாவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்க. உங்களுக்கு இன்னும் சில கடமைகள் இருக்கும். எவனுக்கு வரி செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரி செலுத்துங்க. எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வை செலுத்துங்க. எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்க. எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். சமுதாயத்தில் திருச்சபைக்கு ஒரு கடமை இருக்குது. டாக்ஸ் கட்ட வேண்டியதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? டாக்ஸ் கட்டி ஆகணும். கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு ஒரு புது சிருஷ்டி பார்க்கக்கூடாதான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே டாக்ஸ் கட்டா இருப்பார். ஏன்னா நாளைக்கு கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது, கவனிங்க, ராஜ்யத்தில் ராஜாக்களை போய் உட்கார்றவங்க இந்த பூமியிலிருந்து வெளியே போகும்போது எந்த பாக்கியம் வைக்கக்கூடாது. அதனால தான் சொன்னார், தேவனுடைய புது சிருஷ்டி ஒரு கடன் பட்டுட்டா என்ன பண்ணிடணும் தெரியுங்களா? அந்த கடனை எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியுமோ அடைச்சிடணுமா. புரியுதா? எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியுமோ அடைச்சிடணும். புரியுதா? நம்ம இங்கிருந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாது மற்றவர்களைப் போல. நம்மளுடைய கடமை அது. எந்த பாக்கியம் வைக்காம தான் மேலே போகணும். அப்படி 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 போகிறவங்க தான் என்ன செய்வாங்க? எந்த பாக்கியம் வைக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் யாருக்கு பயப்படணுமோ பயப்படணும். பயப்படுறதுக்குன்னே சில விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன சொல்லிடக்கூடாதுன்னா, நான் யாருக்கு பயப்பட மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். அந்த வார்த்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான்னு நீதிமொழிகளை படிக்கிறோம். தேவன் பேரில் பயபக்தியாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. தேவனுக்கு பயந்துருக்கணும், கிறிஸ்துவுக்கு பயந்துருக்கணும், சகோதரர்களுக்கும் பயந்து தாங்க இருக்கணும், இல்லையா? அப்படின்னா இது பயந்து பயந்த வாழ்க்கை அல்ல. தேவனுக்கு பயந்த வாழ்க்கை தேவனுக்கு உகந்த வாழ்க்கை ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? எது நியாயமோ அதை செய்யறதுக்கு நம்ம வாஞ்சியாக இருப்போம். அதில் ஒரு என்ன செய்யலாம், நம்ம இங்கிலீஷில் சொன்னால் ஃப்ராடுன்னு சொல்கிறாங்க. அது பண்ணுறதுக்கு நம்ம என்றைக்குமே நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். புரியுதுங்களா? அந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம என்ன பண்ண தரம் தாழ்ந்து சில நேரத்தில் மற்றவர்களுக்கு தெரியாமல் நம்ம செஞ்செல்லாம் நினைக்கவே மாட்டோம். சரியான முறையில் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கடமைகளை நம்ம செய்வோம். அதனால தான் அவர் சொன்னார், ஒருவனிடத்திலும் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் யாருக்கிட்ட என்ன பண்ணாதீங்க, கடன் பற்றாதீங்க. கடைசியாக சில வசனங்கள் அவர் சொல்லும்போது கவனிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு நமக்கு இந்த பூமியில் என்ன வேணாலும் செய்யறதுக்கு அதிகாரம் உண்டுங்க, இல்லையா? நம்ம ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கோம், நல்ல சம்பளம், நமக்கு மேலே யாருமே இல்லை. புரியுதுங்களா? என்ன வேணாலும் செய்யலாம். சுயாதீனம் தேவன் கொடுத்துருக்கார். ஆனால் என்ன சொல்றார்? அதை துர்க்குணத்திற்கு பயன்படுத்திடாதீங்க. நீங்கள் என்னைக்கு தேவன் உங்களை என்னுடைய பிள்ளைகள்னு சொன்னாரோ அன்னைக்கே நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு என்ன ஆயிட்டீங்க? அடிமைகள் ஆயிட்டீங்க. அது நல்லதுங்கிறார். தேவனுக்கு அடிமைங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அவருக்கு பிரியமான வாழ்க்கை, பயங்கரமான ஒரு வாழ்க்கை. அதை அப்படியே தூக்கிறார் மேலே. ராஜாக்களாக அடிமையாக போயிட்டோம்னாலே ராஜாக்களாக தூக்குறார். அதனால தான் ஒரு நோபல் கேரக்டர் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலேயே காட்டணும். புரியுதுங்களா? அதனால தான் சொல்லும்போது பாருங்கள், 1 பேதுரு 2:17, எல்லாரையும் கனம் பண்ணுங்க, சகோதரத்தில் அன்பு கூறுங்க, தேவனுக்கு பயந்துருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள் அப்படின்னு. இங்கே இருக்கிற ராஜாவில் அந்த ராஜா இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம மெயினாக என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்கெல்லாம் ராஜாவாக கிறிஸ்துவை தான் நினச்சாங்க. அவரை கனம் பண்ணணும், அவருக்கு மேன்மை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்கணும்னு அர்த்தம். இதை யாக்கோபு எழுதுறார் பாருங்க, வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் சொல்றார் பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு சீஷர்களும், ஒவ்வொரு அப்போஸ்தலர்களிலிருந்து வெளியே வந்த சீஷர்கள் எல்லாருமே அவங்க பாயிண்ட்ல ஒரு புது சிருஷ்டியாக என்ன செய்யணுங்கிற கடமையை சொல்கிறாங்க. அதாவது அதை ஒட்டு மொத்தமாக அந்த வசனத்தோடு நமக்கு சொல்கிறார். நீங்கள் நீடிய பொறுமையாக இருங்க, சாந்தமாக இருங்க. அப்போ எந்த சமுதாயத்துக்குள்ளே போகும்போது இந்த கேரக்டரையே போயிட்டு வந்து வச்சுங்க, எப்பொழுதுமே தேவனுக்கு பயந்த வாழ்க்கை. இன்னொன்று கூட சொல்கிறாரு, நம்ம உலகத்தோட பழகும்போது அவங்க செய்யக்கூடிய தப்புக்களை கடிந்து கொண்டு அட்வைஸ் பண்ணுறதுல நமக்கு வேலை இல்லைங்கிறார். நம்ம என்ன செய்யணும்? யாரை குறித்து பொல்லாங்க பேசிட வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கிறார். சங்கீதத்துலேயும் ஒரு வசனம் நம்ம கவனிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 37:1 வாசிங்க.
பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. சொல்றார், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. சில பேர் டென்ஷனாக பேசுவாங்க, அப்புறம் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. ஆமாங்க பண்ணுறாங்க, அவங்க அப்படித்தாங்க பண்ணுவாங்க, இப்படி நடக்குது, அது அப்படித்தான் நடக்கும். ஏன்? ஆண்டவர் என்ன சொன்னார்? இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவர்களே. கொரோனா 4 மாதத்துக்கு முன்னாடி வரும் நமக்கு தெரியாதுங்க, ஆண்டவருக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டால், ஆண்டவரே கொரோனா திடீர்னு வந்துருச்சே, அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்வார்? இவைகளெல்லாம் வர வேண்டியதே, உங்களுக்கு தான் தெரியல. புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் ஒரு பொல்லாங்கு நடந்தாலும் சரி, பொல்லாங்கு யார் பண்ணினாலும் சரி, நாம் போய் அவங்கள எரிச்சல் அடைய வேண்டியதில்லை. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பொறாம, நமக்கு வேலை வேறேங்கிட்டான். ஆனால் அதுக்கு ரிசல்ட் கொடுக்குறா பாருங்க. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டை போல வாடி போவார்கள். ஆனால் நம்ம அடுத்த வசனம் வாசிக்கலாம். கர்த்தரை நம்பி நன்மை செய். இதுதாங்க நமக்கு தேவன் கொடுக்குற அட்வைஸ். கர்த்தரை நம்பி நீ நன்மை செய். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். படிக்க ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா? கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நல்ல சப்ஜெக்ட் கேளுங்க. தேவனையே நம்பி இருங்க, மனமகிழ்ச்சியாக இருங்க. அப்போ தேவன் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் அருளை செய்வார். அதே சமயத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நான் என்ன செய்ய போகிறோம் அந்த தேவன் கையில் ஒப்படைச்சிடணும். அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் தாங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்மெல்லாம் வாய்க்க பண்ணுவோமா? நம்ம வாய்க்க பண்ணுற காரியத்தை கெடுத்து விட்டுருவோம் சில நேரத்தில், இல்லையா? ஆனால் தேவன் வந்து அவரே வாய்க்க பண்ணுவார். அதனால் கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுட்டு பொல்லாம்பு செய்ய ஏதுவான எரிச்சல் எல்லாம் படாமல் இருங்க. நம்மளை பார்த்து சொல்கிறார். ஏன் இது சொல்கிறாருன்னா, சமுதாயத்துக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி தாங்க டென்ஷன் நமக்கு வருமா? நிறைய பொல்லாங்க செய்கிறவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. ஆனால் நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போயிடுவாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 37:12. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். பார்த்தீங்களா? துன்மார்க்கன் என்ன செய்கிறானா அப்படின்னா, துன்மார்க்கன் யாருங்க? நிறைய விளக்கம் நமக்கு தெரியும். நன்மை செய்யறதுக்கு சன்மார்க்கன், அதுக்கு ஆப்போசிட்டானவன் துன்மார்க்கன். அவங்க சமுதாயத்தில் இருக்கிறான், சபையிலே இருக்கலாம். அவங்க எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா, நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் மேல் பற்கடிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன பண்ணுறாராம்? நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகுது. துன்மார்க்கனுக்கு ஒரு நாள் வருதான் பாருங்க. சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நான் ஏற்றுகிறார்கள். பட்டயம்ங்கிறதுல என்ன தெரியுங்களா? ஜட்ஜ்மெண்ட்டு. வில்லுங்கிறது வார்த்தைகள். புரியுதுங்களா? வார்த்தையிலேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களாம். அப்படி கொடுக்குறாங்க. ஆனாலும் அவர்களுடைய பட்டயம் அவர்களுடைய இருதயத்தில் உருவிடும். அவர்கள் வில்லெல்லாம் முறிஞ்சு போயிடும். என்ன சொல்லிட்டார் பாருங்க. அநேக துன்மார்க்கர் உள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுள்ள கொஞ்சமே நல்லது. இன்றைக்கி நம்மெல்லாம் அப்படித்தாங்க. பயப்படாதே சிறுமந்தியை, நமக்கு 1000 பேர் வரணுங்கிற அவசியமே இல்லை. புரியுதுங்களா? 5 பேர் இருந்தாலும் ஒரே அன்போட ஒரே பண்போட தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த நல்ல மனசோட போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போது இது வந்து உலகத்தினுடைய ஞானத்தினால தான் என்ன பண்ணிடுறாங்கன்னு சில நேரத்தில் துன்மார்க்கமாக போயிடுறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பரத்திலிருந்து வருகிற ஞானமும். அது எப்படி இருக்குமா? வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும். அப்போ பாருங்க, அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்பொழுதுமே முதல்ல சுத்தம், பின்பு சமாதானம், அப்புறம் சாந்தம், அப்புறம் இணக்கம், அப்புறம் இரக்கம், அப்புறம் நற்கனி. பாருங்க, வந்துட்டே இருக்கு. நிறைந்ததாயும் பாரபட்சம் இல்லாததாயும் எப்படி இருக்குதா? மாயமற்றதுமாயிருக்கிறது. இது தாங்க பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். இந்த ஞானம் நமக்குள்ளே வந்துருச்சுனாலே எப்பொழுதுமே இரக்கம், சமாதானம், சாந்தம், இணக்கம், இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டெப்பு கூட நம்ம எடுத்து வைக்க மாட்டோம். அதனால தான் இவைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்முடைய மைண்டுக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னா நாம் நல்லது செய்வோம், அது மற்றவர்களால் தீயதாக பார்க்கப்படும். நம்ம நன்மை பேசுவோம், அது தீயதாக பேசப்படும். அதைத்தானே சொல்கிறார், நன்மை செய்து என்ன செய்யணும்? பாடு அனுபவிக்கணும்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தீமை செய்து பாடு அனுபவிக்கிறதை விட நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும்.
இதை பேதுரு எழுதும்போது எப்படி எழுதிட்டா பாருங்க. புறஜாதிகள் 1 பேதுரு 2:12 உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசக்கூடிய விஷயத்தில் அப்போ உங்களை பேசுவாங்க. வாசிக்கலாம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, பார்த்தீங்களா, அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, என்ன நாளிலே? சந்திப்பின் நாளிலே. அப்படின்னா இன்னைக்கு நம்ம நல்லதே பண்ணினாலும் அதை நல்லதா பார்க்க மாட்டாங்க, நல்லதா பேச மாட்டாங்க. ஒரு நாள் வரும் சொல்றார், சந்திப்பின் நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அப்போ இங்க என்ன சொல்றார்? அப்போ அவர்கள் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ள நீங்க எப்போதுமே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும். நீங்க எப்போதுமே நல்ல நடக்கையிலே இருங்க. இப்போ உங்களுடைய நல்ல நடக்கை தூசிக்கப்பட்டால் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வரும், சந்திப்பின் நாள் வரும். அந்த நாள் வரும்போது யார் தூசிச்சாங்களோ அவர்கள் உங்கள் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இவ்வளவுதான். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சமுதாயத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அந்த சமுதாயத்துக்குள்ளே தான் சபையும் இருக்குது, நம்ம ஃபேமிலியும் இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிற ஆர்கனைசேஷன் எல்லாமே இருக்குது. இந்த சமுதாயத்துக்குள்ளே போகும்போது சொன்ன ஆலோசனைகளை நம்ம தேவன் கொடுத்த ஆலோசனைகளாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சமுதாயத்துக்குள்ளே இருக்கும்போதே நாம் ஒரு புது சிருஷ்டியாக வாழ்ந்து ஜெயிக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.